सर्वस्याप्ति सर्वस्य सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति देवो भातिचन्द्रधारणं नेमा विद्युतो भाति हृदोऽयमग्निः तदेव भान्तमनुभाति सर्वं तस्य भासा सर्वमिदं विभाति सर्वस्याप्ति सर्वस्य सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति कर्पूरणीराञ्जन बोधि एवं वेदायोपामायतनं वेदायतनमानमहोदीतं पुष्पाञ्जलिं समर्पयामि मुळमन्तोदानकिञ्जलित्वा समर्प्य प्रार्थ्य देवदेव जगन्मदेवी सर्वजगन्मातः जगदानन्दकारिणी जगन्निकार्य कर्तव्यम् अविद्यां देवी श्रिये जगन्यां सुरादे श्रावदे हर हर नमः पार्वती पतये हर हर महादेव नागुडी शिवनी पोट्री तवकुंबेवा पोट्री आय गणगतरले पोट्री मयाने पोट्री पोट्री பொதுவாவே இந்த ஹர ஹர நம பார்வதி பதயே அப்படின்னா என்ன சொல்றோம் ஹர ஹர மகாதேவான்னு சொல்றோம் அப்படி சொல்றதுனால என்ன ஆகும்னா இது வந்து சுவாமியுடைய நாமம் சிவபெருமானுடைய பேர் சொல்லி ஒரு குழந்தை எப்படி நம்ம என்ன பண்ணுவோம் குழந்தைய பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன பண்ணுவோம் ஆனந்தப்பட்டு ஓடிடும் அதே மாதிரி நம்ம சுவாமியினுடைய நாமத்தை நம்ம சொன்னோம்னா நம்ம சுவாமி நம்ம பக்கத்துல வந்துடுவார் இந்த ஹர நம பார்வதி பதவி ஹர ஹர மகாதேவா அப்படின்னு சொன்னா கைலாயத்துல ஒரு நாவில்லாத மணி இருக்கும் நாவில்லாத மணினா அந்த அடிக்கக்கூடிய இடம் அது எப்ப அந்த நாதத்தை வெளிப்படுத்தணும்னு சொன்னா ஹர ஹர நம பார்வதி பதவி ஹர ஹர மகாதேவா அப்படின்னு சொன்னா அந்த நாதமானது ஒழிக்குமா. அப்போ சிவபெருமான் நந்திய பெருமான் கேட்பாராம், யாரு இந்த மணி அடிச்சான்னு கேட்பாராம். அப்ப என்ன பண்ணணும், நந்திய பெருமான் நம்ம எல்லாத்துடைய பேரையும் சொல்லணும். அகிலாண்டத்துல ஸ்ரீமகாலினுடைய பாலஸ்தானத்துல வந்திருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் உங்க நாமத்தை சொல்றாங்க சுவாமின்னு டைரக்டா சுவாமி அனுகிரகம் பண்ணணும் நம்மளுக்கு. அதனால எங்க போனாலும் ஹர ஹர நம பார்வதி பதவின்னு சொன்னா ஹர ஹர மகாதேவான்னு சொல்லணும். ஹர ஹர நம பார்வதி பதவே மகாதேவா ஹர ஹர நம பார்வதி பதவே ஹர ஹர மகாதேவா. அப்படி ரொம்ப அற்புதமாக நேற்றைய தினம் தொடங்கப்பட்டு பாலஸ்தாபன நிகழ்ச்சியானது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விநாயகர் பெருமானுக்கு மிகவும் அற்புதமான ஆற்றல்கள் ஒளிய பெருமான். விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப எளிமையான கடவுள். நம்ம சாதாரணமா ரெண்டே அருகம் போட்டுதான் என்ன பண்ணலாம், பூஜை பண்ணிடலாம். சாமி அந்த பூ வேணும் இந்த பூ வேணும் தான் கேட்க மாட்டாங்க. விநாயகர் பெருமான் ரெண்டே அருகம் போட்டு தான் வாங்கி என்ன பண்ணலாம், அப்படியே பூஜை பண்ணிடலாம். இந்த அருகம்புலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் உண்டு. காசியப முனிவர் வந்து தேவர்களுக்கெல்லாம் அப்பா. இந்த காசியப முனிவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய சிவபூஜை பண்ணும் பொழுது விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் வச்சு பூஜை பண்றாரு. அப்ப அவருடைய மனைவி கேட்கிறாங்க, நீங்களோ இந்திரனுக்கே அப்பா, நீங்க வந்து இந்திரன் சொன்னீங்கன்னா இந்திரலோகத்துல இருந்து பாரிஜாதம் போன்ற எல்லா புஷ்பங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஏன் இந்த சாதாரணமான அருகம்புல் வச்சு பூஜை பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு காசியப முனிவர் சொல்றார், ஓ அப்படியா, சரிங்களா. அந்த அருகம்புல் அன்னைக்கு பூஜை பண்ண அருகம்புல் எடுத்து அவருடைய மனைவி கையில கொடுத்து, உன்னுடைய பையனான இந்திரன்ட்ட போய் இதற்கு நிகரா அந்த அருகம்புலுக்கு சரி சமமா ஒரு தராசுல வச்சு என்ன ஐஸ்வர்யம் கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மாவை வேத மாதா உடனே கிளம்பி இந்திரலோகத்துக்கு போயாச்சு. இந்திரனை பார்த்து, அப்பா இந்த மாதிரி இந்த 2 அருகம்புலை கொடுத்து பூஜை பண்ணி இன்னைக்கு பூஜை பண்ண அருகம்புல் இதை கொடுத்து இதற்கு நிகரான ஐஸ்வர்யத்தை வாங்கிட்டு வர சொன்னார். இந்திரன் சிரிச்சுக்கிட்டே, இதுக்கு ஒரு குண்டுமணி கூட தேராதுங்க. அந்த காலத்துல குண்டுமணி தான் சொல்லுவாங்க, இப்பதான் காயின்ஸ் இதெல்லாம், அது கூட தேராதேன்னு சிரிச்சுட்டு